பார்ட் ஆஃப் பொலிட்டிக்கல் டிசிஷனாக இருக்கலாம். ஒரு சம் இம்ப்ரூவ்மெண்ட் வந்துட்டு காமிக்கலாம். ஸோ மக்களுக்கு ஒரு சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு அவங்களோட மனசில் வந்துட்டு இது பண்ணுறதுக்கலாம். பட்டு சடனாக பண்ணுறது வந்துட்டு எங்களுக்குமே ஒரு இதுவாக தான் இருக்கேன். இப்போ நடக்க முன்னாடியே பண்ணிடலாமே. ஓகே ப்ரோ, இப்போ மெரினா முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் எந்த லெவலுக்கு அப்டேட் ஆகியிருக்கு? முன்னாடி இருந்த அளவுக்கு நாங்கள் முன்னாடி ஒரு 2-3 இயர்ஸ் பேக் வந்திருக்கோம். முன்னாடி வந்துட்டு ரொம்ப குப்பையாக ரொம்ப பார்க்குறதுக்கு ஒரு அன்டீசெண்டாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த சேர்ஸு அந்த ஷாப்ஸ்லாம் நிறைய இருக்குது. அண்டு கிட்ஸ் விளையாடுறதுக்கு ரொம்ப பார்க் அந்த மாதிரி ஒரு செக்ஷனாக வச்சுருக்காங்க. ஸோ இப்போ பார்க்குறது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இதெல்லாம் ரொம்ப புதுசாக இருக்குது அண்ட் க்ளீனாக இருக்குது ஃபுல்லாக. ஏன்னா குப்பை முதல்லாம் ரொம்ப குப்பையாக இருக்கும். அந்த எட்ஜிலலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கும். ஆனால் இப்போ போனீங்கன்னா ரொம்ப டீசெண்டாக வச்சுருக்காங்க. ஆமாம் ப்ரோ, இப்போது அங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஃபாரின்லாம் பீச்சில் இருக்க அந்த உட்கார அந்த செட்டப்பு அதெல்லாம் வந்துட்டு இப்போ இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களாம் இங்கே வந்து பார்த்தாங்கன்னா ஓகே அங்கே இருக்க அந்த ஊரில் இருக்க மாதிரியே இங்கே செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இம்ப்ரூவ் ஆகிருக்குன்னு அவங்களுக்கு ஒரு நல்ல ஹாப்பினஸ்ஸாக வந்துட்டு போவாங்க. ஓகே ப்ரோ, இப்போ நெக்ஸ்ட்டு இப்போ சென்னையில் நிறைய இடம் இருக்குல்ல, இந்த ஸ்லம் ஏரியாஸ்லாம் இருக்குல்ல. ஆமாம், ஸ்லம் ஏரியாஸ்லாம் டெவலப் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஏரியாஸ் அதுதான் ப்ரோ, ஸ்லம்லாம் இப்போது எடுத்துகிட்டு அந்த சைடு ஊர் சைடு வந்துட்டு கட்டி கொடுத்துட்டாங்க நிறைய வீடுங்க. ஸோ இந்த சைடு ஆல்மோஸ்ட் இந்த சைடு ஸ்லம் இருக்குது. பட் அதெல்லாம் நல்ல மெயின்டெனன்ஸாக தான் இருக்குது. ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு எதுவும் இல்லை. எல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி தான் இருக்குது. ஏன்னா ஒரு ஃப்ளட்டு வந்தப்போவே எல்லாமே சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ எதுவும் அந்த மாதிரி இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இது வரைக்கும் மெயின்டைன் பண்ணாமல் இப்போது சடனாக மெயின்டைன் பண்ணி அப்டேட்லாம் பண்ணுறதுக்கு அப்லோட் இந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? அதான் ப்ரோ, மேபி பார்ட் ஆஃப் பொலிட்டிக்கல் டிசிஷனாக இருக்கலாம். ஒரு சம் இம்ப்ரூவ்மெண்ட் வந்துட்டு காமிக்கலாம். ஸோ மக்களுக்கு ஒரு சரி ஓகே இந்த நம்ம இதில் வந்துட்டு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது. ஸோ முன்னே இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் ஒரு சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு அவங்களோட மனசில் வந்துட்டு இது பண்ணுறதுக்கலாம். பட்டு சடனாக பண்ணுறது வந்துட்டு எங்களுக்குமே ஒரு இதுவாக தான் இருக்கேன். இப்போ நடக்க முன்னாடியே பண்ணிடலாமே அந்த மாதிரி தான். ஓகே ப்ரோ, இப்போ சென்னை திருவெற்றியூர் இருக்குல்ல, ஆமாம், அங்கே சடனாக இந்த கரண்ட் பில்லெல்லாம் ஓவர் எக்ஸ்ட்ரா அங்கே இருக்கிற எல்லா பீப்புள்ஸ்க்குமே நான் கூட பார்த்தேன். அது இன்ஸ்டாகிராமில் அவங்க ரொம்ப அழுதுட்டு பேசிகிட்டு இருந்தாங்க. எங்களுக்கு 700 அந்த மாதிரி தான் வந்துச்சு, இப்போ சடனாக 8000 அந்த மாதிரிலாம் வருது அப்படின்னு பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களே சொல்லியிருந்தாங்க அந்த வீடியோவில் இது வந்துட்டு ஏன் சடனாக அது நாங்கள் வந்துட்டு இப்போ என்ன பண்ணுறது, நாங்கள் வந்துட்டு அவங்க பென்ஷன் வாங்கிட்டு இருந்தாங்க அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த சடனாக வரும்போது நாங்கள் எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு தெரில அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அங்கே இருக்க சரௌண்டிங்கில் இருக்க பீப்புள்ஸ்க்கு மட்டும்தான் தெரியும் என்ன இது பண்ணுறது. எனக்கு ஐடியா இல்லை ப்ரோ. ஓகே ப்ரோ, இப்போது ஃபார்முலாக ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி இருக்காங்கல்ல, அவங்க மேக்ஸிமம் 15,000 to 20,000 தான் சேலரியே ஒரு வீட்டுக்கு வாங்குவாங்கன்னு வச்சுக்கோங்க. 11,000 இப்படி எலக்ட்ரிக் பில் மட்டும் போச்சுன்னா அவங்க ஃபேமிலி எப்படி ரன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? இதுக்கு யார் ஸ்டெப் எடுக்கலாம்? அதான் ப்ரோ, அது கஷ்டம் தான். சேலரி அவங்களும் பட்ஜெட் பிளான் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ சடனாக ஒரு கரண்ட் பில்லு இவ்வளோ ஹை ஆகுது. ஸோ மற்ற செலவுங்களாம் அவங்க வந்துட்டு மேனேஜ் பண்ண முடியாது. அது ரொம்ப அடி வாங்கும். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இது அவங்களுக்கு பெரிய இதுவாக இருக்கும், டிப்ரெஷன்.